அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தா. சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். கண்ணம் கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள். மனிதனில் நீயுமோர் மனிதன் மண்ணென்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்து, சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, விழித்த விழியில் மேதினிக்கு ஒளி செய். நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை. உன் வீடு உனது பக்கத்தின் வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் இடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து ஏறு. வானை இடிக்கும் மலைமேல் ஏறு, விடாமல் ஏறு மேன்மேல். ஏறி நின்று பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம். என்புலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு. மானிட சமுத்திரம் நானென்று கூவு. இன்று நம்முடைய அரங்கம் போட்டித் தேர்வு அரங்கம். ராமாயணத்திலோ ராவணனின் மகன் இந்திரஜித். ஆனால் நம் ஆரூரில் இந்திரஜித்துவின் மகன் ராவணன். இந்த ராவணனே நமக்கான சிறப்பு விருந்தினர். இவர் தமிழ் கடல். இலக்கண ஆர்வம் மிகுந்தவர். மொழியியலில் சிறந்த அறிஞர். இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். தொடர்ந்து போட்டித் தேர்வு வகுப்புகள் நடத்தி வருகிறார். அரசு தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் 2ஆம் நிலை தேர்வில் தேர்ச்சி அடைந்து திருவாரூர் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருகிறார். இவர் நமக்காக அரசு போட்டித் தேர்வும் அணுகுமுறையும் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, இந்நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும். போட்டித் தேர்வுகள் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பில் வரலாம். நீங்கள் முயன்றால் உச்சத்தை தொடலாம். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படி படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலைப்படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி, சாதியினும் தாண்டப்படி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி என்று தெரிந்துபடி, தீமை வந்திடுவோ மறுபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. படி படி போட்டி தேர்வுக்காக படி. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த போட்டித் தேர்வு அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிழ்தினி. அரசு தேர்வும் அணுகுமுறையும் என்ற தலைப்பில் இப்போது நம்மிடையே முனைவர் திரு ராவணன் அவர்கள் கலந்துரையாட உள்ளார். இவர் தனது இளங்கலை பட்ட படிப்பை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும், முதுகலை பட்டம், முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பெற்றுள்ளார். உதவி பேராசிரியருக்கான ஸ்லெட் தேர்வில் 2004 தேர்ச்சி பெற்றவர். இவர் 1997 தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் பெற்றவர். இந்திய அளவிலும் பங்கு பெற்று 6வது இடத்தில் வெற்றி பெற்றார். இவர் தமிழ்மொழி சொல்லியல், பாவாணரும் தமிழ்மொழி வரலாறும் உள்ளிட்ட பல நூல்களையும்
பாவாணர் பார்வையில் தமிழ் அறிஞர்களின் சமுதாய பணி, பாவாணர் பார்வையில் கடல் போக்குவரத்து, பெருமை முன்னொட்டு, படு, சொல் விளக்கம் உள்ளிட்ட பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஐயா அவர்கள் அரசு தேர்வுக்கான அணுகுமுறை குறித்து அவருடைய வார்த்தைகளை நம்மிடையே பகிர அழைக்கின்றோம். பெயர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கங்கள். என் பெயர் ராவணன். இன்றைய காணொளியில் நாம் போட்டித் தேர்வு சார்ந்த மிக முக்கியமான முகாமையான செய்திகளை நாம் பார்ப்போம். போட்டித் தேர்வில் கடந்த 25 ஆண்டுகளாக பயிற்சி அளிப்பவன் என்ற முறையில் அதை ஒரு கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் ஒரே முறையில் அந்த தேர்வை எழுதி எவ்வாறு வெற்றி பெற்று ஒரு அரசு அலுவலராக ஆக முடியும் என்பதனை இந்த சிறு காணொளியில் நாம் காண்போம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் TNPSC என்பது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம். இதன் மூலமாகத்தான் அரசு அலுவலர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். அது 7 நிலைகளில் உள்ளன. அதில் முகாமையாக கல்லூரி படித்துவிட்டு ஒரு பணிக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு சில செயல்களை நாம் கடைபிடித்தோமானால் அது ஒரே முறையில் நாம் வெற்றி பெறுவதற்கு எளிதாக அமையும். எடுத்துக்காட்டாக, போட்டித் தேர்வை பற்றி பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கதை. நமக்கு ஒரு திருமண அழைப்பு வருகின்றது. ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்க. நம்ம போறோம், அந்த திருமணத்துக்கு போறோம். போய் உட்கார்ந்துருக்கோம். திருமணம் நடக்குது. நடந்து முடிந்த பிறகு அந்த மணமக்கள் அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம அன்பளிப்பு ஏதாச்சும் கொடுக்குறோம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட நின்று போட்டோ எடுத்துக்க சொல்றாங்க. போட்டோ எடுத்துக்கிறோம். அதன் பிறகு ஒரு 3 மாதமோ அல்லது 5 மாதமோ கழித்து அவருடைய வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது, என்னோட திருமண ஆல்பம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம கையில கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்கமா பார்க்கிறோம். ஒரு பக்கத்துக்கு ஆகக்கூடிய செலவு, கால செலவு எவ்வளவு ஆகுமோ அதே முறையில ஒவ்வொரு பக்கமா பார்க்கிறோம். அதே நம்ம அந்த பெண் மாப்பிள்ளையோட இருக்கக்கூடிய போட்டோ வரும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த கால அளவுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏனென்றால் அந்த சிறு போட்டோவுல நம்ம ஒரு ஆளா நிக்கிறோம். அந்த போட்டோவுல நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்மா அதை உண்மைக்கு பார்க்க சொல்லும். இந்த செய்தி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட உள்ளார்ந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது நம்மளை எப்பவுமே உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். ஆனால் நம்மளுடைய அரைகுறையான அறிவு இருக்கு பாருங்க, ஆன்மாவை தட்டி கீழே வச்சிடும். ஆன்மா கீழே இருக்கிறப்ப நம்மளும் கீழே இருப்போம். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, காது கண் மூக்கு வழியாக வரக்கூடிய செய்திகள், நம்முடைய நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, பச்சை கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பார்த்தா பச்சையா தெரியும், சேப்பு கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பார்த்தா சேப்பா தெரியும், கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா இந்த உலகம் கருப்பா தெரியும். ஆகையால் நம்மளுக்கு வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியாமல் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்மளை வெற்றி பெறுவதற்கும் அதை சார்ந்து நம்ம மன உணர்வை மேம்படுத்துவதற்குமான செய்திகள் நம்மளுக்கு சேரவில்லை. இன்னைக்கு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாமே சுய முன்னேற்றத்திற்கும்
சுய பொழுதுபோக்குக்காக பயன்படுகிறது. ஆனால் சுய முன்னேற்றத்திற்கும் சுய வெற்றிக்காகவும் நம்மளுக்கு வர வேண்டிய செய்திகள் எதுவும் வருவதில்லை. ஆகையால் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அரைகுறையான அறிவை வைத்துக் கொண்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வெற்றி என்பது கிடைப்பதில்லை, தோல்விதான் கிடைக்குது. அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை கண்ணாடியை போட்டா பச்சையா தெரியும், சேப்பு கண்ணாடியை போட்டா சேப்பா தெரியும், கருப்பு கண்ணாடியை போட்டா கருப்பா தெரியும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சேர்ந்தக்கூடிய செய்தி சரியாக இருக்கிறது என்றால் உலகம் சரியாக இருக்கும், தவறாக இருந்தது என்றால் வாழ்க்கையும் தவறாக இருக்கும். இந்த கல்லூரி படித்து முடிந்து ஒரு 25 வயது அல்லது 30 வயதுக்குள் நாம் ஒரு போட்டித் தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும். ஆக நமக்கு உள்ளே சேரக்கூடிய செய்திகள், நம்மளுக்கு உணரக்கூடிய உணர்வுகள், அவற்றை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய செய்திகள், வரக்கூடிய உணர்வுகள் எல்லாம் நமக்கு வெற்றிக்கு உதவுகின்றதா தோல்விக்கு உதவுகின்றதா என்பது அவர்கள் வாழ்க்கையை முடியும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே இது சரி. நாம் இப்ப பேச பொழுது ஒரு கல்லூரி படித்து முடிக்கின்றான், 10ஆம் வகுப்பு படிக்கின்றான், 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 6ஆவதுல 10வது 1வது சேர்றான், 15 வருஷத்துல 10ஆம் வகுப்பு முடிக்கின்றான், 17 வயசுல 11th 12th முடிக்கின்றான், அப்புறம் யூஜி படிக்கிறான் ஒரு 20 வருஷம், அப்புறம் 2 வருஷம் பிஜி படிக்கிறான். அப்ப மொத்தம் 17 வருடங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 80 விழுக்காடு மாணவர்களை போய் கேட்டோம்னா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற குரல் தான் நம்ம ஊரக மாணவர்கள்ட்ட நம்மளே பார்க்கணும். அப்ப இது ஏன் இந்த மனநிலை வருது அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு என்பது பற்றியோ அது பற்றியோ செய்திகள் நம்மளுடைய மாணவர்களுக்கு சேருவதில்லை. ஒன்று. இரண்டாவது, போட்டித் தேர்வுகள் என்றால் ஏதோ பெரிய கடினமான ஒரு செயல் என்ற ஒரு மனப்பாங்கும் நம்ம மாணவர்கள்ட்ட இருக்கு. இந்த மனப்பாங்கை உடைப்பதற்கு தான் இந்த அமுத தமிழ் இந்த காணொளியில் ஒரு 20 நிமிடம் அல்லது 25 நிமிடம் போட்டித் தேர்வு என்றால் என்ன, எவ்வாறு நாம் அணுகுவது, ஒரு கிராமப்புறத்தில் வளர்ந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்த ஒரு மாணவன் போட்டித் தேர்வு சார்ந்து வெற்றி பெற நினைப்பது ஏறுமா இயலாதா, அல்லது நினைக்கவே கூடாதா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற பல்வேறு பட்ட கேள்விகள் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா போட்டித் தேர்வுல 25 ஆண்டு காலமாக நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் போட்டித் தேர்வு என்பது ஒன்றும் இல்லை. ஒரு ரொம்ப டிராபிக்கான ஒரு சாலையை கடக்கிறப்ப எப்படி இந்த பக்கம் வண்டி வருதா அந்த பக்கம் வண்டி வருதான்னு பார்த்து கடந்து போற மாதிரிதான் இந்த போட்டித் தேர்வை தவிர இது ரொம்ப எளிமையானதுதான். அனைத்து மாணவர்களும் பயிற்சி செய்தால் இந்த தேர்வை நாம் எழுதி பாஸ் பண்ணி விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்பதை சார்ந்த செய்திகள் தான் ஒரு 20 நிமிடங்களில் நாம் பார்க்க உள்ளோம். சரி, நான் முன்பே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆன்மா என்பது நம்மை உச்சத்திலே வைத்துக் கொண்டிருக்கும். நம்மளுக்கு கிடைத்த அறிவு, நம்பிய நம்பிக்கைகள், அதோட பலத்தை பொறுத்து நம்ம வெற்றி தோல்வி அமையும். ஆகவே போட்டித் தேர்வு சார்ந்து நாம் மனதில் என்ன உள் நுழைக்கின்றோமோ அதுதான் பின்னாடி வெற்றியாக வரும். ஆகவே இந்த 20 நிமிடம் போட்டித் தேர்வை பற்றி நாம் பார்ப்போம். சரி, இந்த தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் என்ற ஒரு அமைப்பு தான் தமிழ்நாட்டில் உள்ள உதவி கலெக்டர், உதவி மாவட்ட ஆட்சியரிலிருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி, எல்லா பதவிக்கும் உண்டான பணியாளர்களை தேர்வு செய்கின்றது. சரி,
ஒரு 20 வயது பூர்த்தி அடைந்து ஒரு BA, BCom, BSc ஆகிய கலை மற்றும் அறிவியலில் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலோ அல்லது BE, BTech போன்ற தொழில்நுட்ப கல்வி படித்திருந்தாலோ படித்து முடித்து தேர்வு வெற்றி பெற்றிருந்தோமானால் 20 வயது பூர்த்தி நமக்கு ஆயிருக்கிறது என்றால் நாம இந்த போட்டித் தேர்வை எழுதலாம். சரி, இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத போஸ்ட்லாம் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த உதவி மாவட்ட ஆட்சித்தலைவர், உதவி மாவட்ட கண்காணிப்பாளர், இது போன்று உயர்ந்த பதவிகளும் ஒரு நடுத்தரமான, அதாவது குரூப் 2 என்று சொல்வார்கள், தொகுதி 2. அதுல என்னென்ன சப் ரிஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் போன்ற ஒரு 28-29 பணிகள் இருக்கின்றன. 10ஆம் வகுப்பு படித்திருக்கின்றேன், எனக்கு 19 வயது ஆகிவிட்டது என்று கூறுபவர்களுக்கு தொகுதி 4 குரூப் 4 என்று சொல்வார்கள். அதுல VAO, அனைத்து துறைகளிலும் உள்ள அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் என்று சொல்வார்கள், அந்த போஸ்ட் எல்லாமே இருக்கு. சரி, இதுக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து என்னப்பா நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தா 6வதுல இருந்து 10வது வகுப்பு வரை உள்ள அனைத்து பாட புத்தகங்களிலும் எவன் ஒருவன் பயிற்சி பெறுகின்றானோ அவன் இந்த தேர்வை வெற்றி பெற்றலாம். உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புதிதா இருக்கும், ஒரு ஏழடமா கூட இருக்கும். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், இப்ப நம்மளிடம் கண்ணகி என்கின்ற ஒரு பெண், சாந்தி, ஏகாம்பரம், கோன், ரவிச்சந்திரன், கோகுல், அன்பு செல்வம், இவங்கெல்லாம் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு நம்மளிடம் படித்து இந்த தேர்வை வெற்றி பெற்றுள்ளனர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 9, 10 ஆகிய 5 வகுப்புகளுக்குள்ள தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணக்கு, இந்த 4 பாடங்களிலும் அதிகமாக திரும்ப 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 அதை படிச்சு யாரு பயிற்சி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இதுல வெற்றி. இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெல்லிதலாத வேறு என்று கூறுவார் நம்மளுடைய தாத்தா திருவள்ளுவர். எப்பா, இந்த உலகம் 2 இயல்பில் அமைந்தது. ஒன்று தெல்லிதலாதல், அறிவில் தெல்லித, ரொம்ப தெல்லிய அறிவு உடையவனாக ஆவது என்பது ஒன்று உண்டு. மற்றொன்று திரு, அனைத்து செல்வம், காரு, பங்களா, பதவி, போக்குவரத்து, இது பெறுறது ஒண்ணு. அறிவுள்ளவெல்லாம் பணக்காரனா முடியாது, பணக்காரனுக்கெல்லாம் அறிவுள்ள முடியாது அப்படிங்கிற குரல்ல இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்ப நம்ம இந்த குரூப் 2 தேர்வு, குரூப் 1 தேர்வு, உதவி மாவட்ட ஆட்சியாளர், உதவி மாவட்ட கண்காணிப்பாளர், இதெல்லாம் ஒரு பதவி தான். இதற்கு அறிவு வேண்டுமா, பயிற்சி வேண்டுமா அப்படின்னா பயிற்சி. குறிப்பிட்ட நல்ல ஆசிரியர்களிடம், இந்த தேர்வு சார்ந்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் ஒரு 6 மாத காலம் அல்லது 1 வருட காலம் பயின்றாலே போதுமானது. இதை படிச்சு முடிச்சு உடனே நம்மளுக்கு ஒரு பச்சை இங்கு, அதாவது கெசட் ஆபீசர் என்று சொல்வார்கள், அந்த போஸ்டுக்கு போறக்கூடிய வாய்ப்பு உலகத்திலேயே நம்ம இந்தியாவில, தமிழ்நாட்டுல, இந்தியாவில் அரசியல் சட்டம் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. There should be no discrimination in the case of religion, race, caste in the issue of government appointment and employment என்று ஒரு விதி இருக்கின்றது. நம்ம இந்திய அரசியல் சங்கத்துல ஒரு இது, ஜாதி, மதம், பிறந்த இடம், ஒருவனுடைய உடம்புல உள்ள வண்ணம், கலர், கருப்பா இருக்கான், சேப்பா இருக்கான், இதை வைத்துக்கொண்டு அரசு வேலைக்கு ஒருவன் வரலாம், வர முடியாது என்று எவரும் சொல்லக்கூடாது. அந்த அரசு அமைப்பின் சார்ந்துதான் இப்ப நம்ம யாரு வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போலாம். ஆனா என்ன, எப்படி போறது என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு தேர்வு இருக்கு என்பதை தெரிந்ததற்கே நமக்கு 29-30 வயசு ஆயிடும். இப்ப நம்ம திருமணம் ஆயிடும், படிக்க முடியாம போயிடும். அதனால இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவது என்பது மிக 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 எளிதானது.
அறிவு முக்கியமா பயிற்சி முக்கியமான? இதை பொறுத்தவரையும் அறிவு தேவையில்லை, பயிற்சி தான் முக்கியம். ஒரு நல்ல ஆசிரியரிடம் டிஎன்பிஎஸ்சி சார்ந்து போட்டித் தேர்வால் சார்ந்து பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரிடம் ஒரு 6 மாத காலமோ அல்லது 7 மாத காலமோ பயிற்சி பெற்றா இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்ப பொதுவா இப்போ வருஷத்துக்கு 6000 போஸ்ட் 7000 போஸ்ட் குரூப் 2ல கால்ஃபர் பண்றாங்க. இத பத்தி தான் இன்னும் 10 நிமிஷம் நம்ம பேச போறோம். இந்த குரூப் 2 அப்படிங்கிறது குரூப் 1க்கும் குரூப் 3க்கும் நடுவுல உள்ள போஸ்ட். இந்த போஸ்ட்ல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு ஒரு 27-28 வகை போஸ்ட். RI இது போன்ற பதவிகள், முக்கியமான பதவிகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பதவிக்கு போய் நீங்க 5 வருஷத்துலயோ 6 வருஷத்துலயோ குரூப் 1 ப்ரொமோட் ஆகிடும். இந்த போஸ்டுக்கு நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அரசு, நம்மளுடைய அரசு இந்த தேர்வை மிக அருமையாக வடிவமைத்திருக்கிறது. மொத்தம் 200 வினா. 200 வினாவில் 100 வினா தமிழ், 100 வினா ஜிகே. அந்த 100 வினா ஜிகே என்பது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 10 வரலாறு, 10 இந்திய அரசியலமைப்பு, 10 ஜியோகிராபி, 25 கணக்கு அப்படின்னு எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 100 இருக்கும். 100 சுத்தமாக தமிழ் இருக்கும். 100 தமிழுக்கும், தமிழுக்கு ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வளவு மதிப்பெண்ணோ அதே மதிப்பெண் தான் அறிவியலுக்கும் வரலாறுக்கும். ஆக இது எப்படி நம்ம கணுகுவது? எவன் ஒருவன் தமிழில் அதிக அறிவு பெற்றிருக்கின்றானோ அவன் இந்த தேர்வை வெற்றி பெற்று விடலாம். அதுதான் தமிழ்நாடு நம்மளுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு கல்லூரி படித்து முடித்து ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கஸ்டட் ஆபீசர். அதுக்கு படிக்க வேண்டியது என்னன்னா 100 தமிழ் 100 ஜிகே. 100 தமிழ் என்பது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உரிய பாடத்திட்டத்தில் வரக்கூடிய தமிழ். 100 ஜிகே என்பது ஒரு பட்டப்படிப்பு ஸ்டாண்டர்ட், அந்த பட்டப்படிப்பு நிலையில் உள்ள மாணவர்களுக்கான ஒரு பொது அறிவு. பாருங்க, பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான பொது அறிவு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ், இது ரெண்டுத்திலையும் சேர்த்து யாரு மார்க் எடுக்கிறாங்களோ, யாரு மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் கிடைக்கும். இப்ப 10ஆம் வகுப்பு மாணவர் படிக்க, ஒரு 10ஆம் வகுப்பு எத்தனை வயசு இருக்கும்? 10 அது ஒரு 5, 15 வயது மதிப்புடைய ஒரு மாணவன் படிக்கக்கூடிய, அவனுக்கு இருக்கக்கூடிய தமிழறிவு இருந்தால் ஒருவன் போட்டித் தேர்வில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஈஸியாக எளிமையாக வெற்றி பெற்று விடலாம். இந்த வேற எதுக்கோ சொல்லிருக்காங்க, எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வாழும் உயிருக்கு 2 முக்கியம்பா. ஒன்னு எண், கணக்கு, எழுத்து, இலக்கியம். டிஎன்பிசியை பொறுத்தவரை இதே குறில டிஎன்பிசியோட ஒத்து பார்த்துமானால் என்னன்னா, என்னென்ப யானை எழுத்தென்ப அப்படின்னா, கணக்குல 25 கொஸ்டின் கேட்கிறாங்க, எளிமையான கணக்கு. தமிழ்ல 100 கேட்கிறாங்க. அப்ப 200 வினாவுல 100 வினா தமிழ், 25 வினா கணக்கு, மொத்தம் 125 வினாக்கள் கணக்கும் தமிழுக்கும் போய்விடும். இதில் எவன் ஒருவன் 125க்கு 120 எடுக்கின்றானோ மற்ற பாடங்களில் படிக்க வேண்டும், படித்தாலும் படிக்காவிட்டாலும் வரக்கூடிய மதிப்பெண்ணை சேர்த்து அவன் வெற்றி பெற்று விடலாம். அப்ப இதுக்கு என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் நாம் படிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்குரிய, அப்ப நம்ம வரக்கூடிய காணொலியில், ஒரே காணொலியில் இது சார்ந்து எல்லா கருத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. இது இருந்தாலும் இந்த காணொலி மூலியமாக நாம் கண்டது என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் கல்லூரி இறுதி தேர்வு எழுதும் பொழுதே இந்த டிஎன்பிசி தேர்வை எழுதி கல்லூரி
தேர்ச்சி அறிக்கை வரும் பொழுதே நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு பணி வாய்ப்பு பெற முடியும். கடைசி செமஸ்டர்ல எழுதுறவங்க வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் என்று அப்ளை செய்து இந்த தேர்வை எழுதலாம். முக்கியமாக மனபலமும் உடல் பலமும் இருக்கக்கூடிய மாணவ பருவம், இந்த கல்லூரி பருவம் என்பது ஒரு 17 வயதிலிருந்து 20 வயது. இப்ப உங்களுக்கு மனபலமும் இருக்கும், உடல் பலமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய செய்கைகளில் போட்டித் தேர்வு என்பதாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்மளுடைய ஆற்றல் முழுவதும் செலுத்தி ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு சமூகத்தில் ஒரு நமக்கு என்ற ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த காணொலி தொடக்கத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய ஆன்மா என்பது நம்மை எப்பொழுதும் மேல் நோக்கியே எடுத்து செல்லும். நம்மளுக்கு வந்து சேர்ந்த அறிவு நம்மளை கீழேயே கொண்டு போவோம். அப்ப எது அறிவு அப்படின்னா, நம்மளை எது மேல கொண்டு போதோ அதுதான் அறிவு. அப்ப அறிவு நோக்கி நாம் செயல்படுது. சரி, இந்த வேலைக்கு போறதுதான் பெரிய செயலா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு சேத்துல நின்று நம்ம கத்தி சண்டை போட முடியாது. நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கும், நம்ம குடும்பத்தை பார்ப்பதற்கும், நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும், நம்மளுடைய சமூகத்தை, நம்மளுடைய இனத்தை நாம் பாதுகாப்பதற்கும் நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். பாதுகாப்பான இடம் எப்படி வரும்? எல்லாரும் பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கவில்லை, எல்லாரும் பெரிய ஒரு லார்ட் இல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் சேர்ந்தவங்க. அப்ப நம்ம வந்து வழிநிறுத்திக் கொள்வதற்கும் நம்மளை ஸ்ட்ராங் படுத்திக் கொண்டு இந்த நம்மளுடைய தமிழ் இனத்தையும் மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அந்த இடத்துக்கு போவதற்கு உலக நாடுகளிலேயே இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு அரசு, இந்திய அரசியலமைப்பு, நீ எந்த ஜாதியாக இருக்கட்டும், நீ கருப்பா இருக்கியா ஒல்லியா இருக்கியா, ஒரு பொண்ணு மரியான்னு ஒரு பொண்ணு 2013 ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க. அவங்க வந்து நான் முனைவர் பட்டம் படிக்கும் பொழுது அவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தாங்க. ஒல்லியா இருப்பாங்க. இந்த அம்மா வார்த்தை மூஞ்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இப்பெல்லாம் இந்த பெரிய அம்மா வரதில்லை. அவங்க காலத்துலயும் வந்ததில்லை, அவங்களுக்கு ஆனா ஏதோ வந்திருக்கு. மூஞ்சி ஃபுல்லா குழி 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 குழியா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கே ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பார்க்கறத விட கொஞ்சம் ஒரு ஆகோரமா இருக்க மாதிரி தோணும். நல்ல தோழி நம்ம அவங்க. அந்த மாதிரியா வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் ஏஎஸ் படிக்கும் போது அவங்களும் படித்தாங்க. படிச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ண பொழுது அந்த இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, ஏமா நீங்க இந்த வேலைக்கு வரீங்க, எதுக்கு நீங்க ஐஏஎஸ் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு சொன்ன பதில் அந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, சார் நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் கிடையாது, எங்க அப்பா பஸ் மெக்கானிக், எனக்கு 2 தம்பி இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், பெரிய பணமோ பெரிய சொத்தோ எங்களுக்கு கிடையாது. சரி, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அது கிடையாது, உங்களுக்கே தெரியுது என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நான் வந்து பாக்குறேன், நம்மளோட படித்த கவிதா அமெரிக்கால கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நம்மளோட படித்த இவ சுதா வந்து டாக்டரா இருக்கா அப்படின்னு நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு என்னப்பா இந்த உலகத்துல இருக்குன்னு கிடைச்சப்ப இந்திய அரசியல் அமைப்பு ஐஏஎஸ்னு ஒரு பதவி இருக்குப்பா, 21 வயசு இருந்தா போதும், எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடணும்னு வச்சாங்க. நான் படிச்சேன், நல்ல வாத்தியார்கிட்ட படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். ஐஏஎஸ் என்பது எதற்கு நான் எடுத்தேன் என்றால், யார் யாரை நான் பார்த்தேனோ அவங்க எல்லாம் இப்ப என்ன பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன், அதனாலதான் இதுக்கு நான் வந்தேன் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட இனத்துக்கும் நம்மளோட மக்களுக்கும் நம்மளோட சமூகத்துக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதுவும் ஒரு பயனுள்ளகரமா இருக்கக்கூடிய மனிதரா நான் இருக்கணும்னு நினைச்சேன்.
அதுக்கு சாதாரண வேலையில இருந்தாலும் பயனுள்ளதா இருக்கலாம். இருந்தாலும் IAS ஆக இருந்தால் மேலும் நம்ம அவங்களுக்கு பயனா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது. அதுக்கு IAS கிடைச்சிட்டு இப்ப வந்து குஜராத்ல இருக்காங்கன்னு வச்சுங்க. ஆக என்ன அப்படின்னா, கல்லூரி படிக்கக்கூடிய அந்த 3 வருடம் பொழுதுபோக்குலயே போயிடும். அந்த பொழுதுபோக்கை கொஞ்சம் பொழுதுபோக்கும் இருக்கணும். கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வந்து கட்டடிக்கணும், சினிமாவுக்கு போகணும், பசங்களோட மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அது மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னா இந்த ஜாலியையும் இதுல கொண்டு வந்து ஜாலியாவும் இருங்க. சாதாரணமா ஒரு 10th படிக்கிற மாணவர்களுக்கு உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி படிக்கிறது, அது சார்ந்து சிந்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க MA படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு BAவோ அல்லது BComஓ அல்லது BSஓ படிச்சு கொண்டு இருக்கின்ற நீங்கள், உங்களோட படிக்கக்கூடிய மாணவர்கள் MAவோ MComஓ MSCஓ படித்து முடிக்கக்கூடிய காலகட்டத்திற்குள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆவதற்கு, மாவட்ட துணை கண்காணிப்பாளராக ஆவதற்கு இந்த போட்டித் தேர்வு என்பது மிக சாலச்சிறந்த வழி. ஆக இன்றைய காணொலியில் நீங்க என்ன எல்லாத்தையும் இந்த காணொலியில் எனக்கு என்னால சொல்ல முடியல. ஆனால் போட்டித் தேர்வு என்பது ஒன்று இருக்கு. இது சார்ந்து நம்ம படிக்கணும். அது சார்ந்து நீங்க இன்னும் தகவலை நீங்க தேடி பெறணும் என்கின்ற ஒரு ஆவலை இந்த காணொளி உங்களுக்கு அளிக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் பார்ப்போம். ஒவ்வொரு பதவி, ஒவ்வொரு படிப்பு எப்படி நம்ம அதை போய் அடைவது என்பதை மற்றொரு காணொலியில் காண்போம் என்றவாறு கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடும். நன்றி, வணக்கம்.